ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, நாம் இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். சென்டாக் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் ப்ளஸ் வெட்னரி இந்த கோர்சஸ்க்கு அகடமிக் இயர் 24-25க்கு அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 27 ஜூலையே. ஸோ அதுவும் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம சென்டாக் வெப்சைட்டில் போயிட்டு சென்டாக் புதுச்சேரி இன்னில் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் கிவன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் அப்படின்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் யூஜி நீட் 2024 குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஃபார் அட்மிஷன் டு த ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், ஆயுர்வேதா அப்புறம் வெட்னரி சீட்ஸ், அதாவது நேஷ்னல் எஸ்எஸ்என் என்ஆர்ஐ சீட்ஸ் 1D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் இங்கே இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிம்ஸ், மணக்குள விநாயகர், அப்புறம் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். ஸோ டென்டல், ஆயுர்வேதா அண்ட் வெட்டனரி காலேஜஸ் இன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. ஸோ புதுச்சேரி மண்ணின் மைனர்களுக்கு உரிதான கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டா. இது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் மைனாரிட்டி கோட்டா அப்படிங்கிறது கிறிஸ்டியன் அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா. இது பார்த்தீங்கன்னா பிம்ஸ்லையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்குது. பிம்ஸில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவும், தெலுங்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வராலையும் இருக்குது. ஸோ அதுவும் அப்புறம் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அது மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் என்ஆர்ஐ கோட்டா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. டென்டலுக்கு அகெயின் கவர்மெண்ட் கோட்டா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டா, தெலுங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா. ஆயுர்வேதாவுக்கு கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. வெட்டனரிக்கு நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் கோட்டாஸ் அவைலபிள் இன் யூஜி நீட் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்ததுக்கு, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு யார் எலிஜிபிள்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அதாவது புதுச்சேரியிலுடைய மண்ணின் மைந்தர்கள், அவங்களுக்கு தான் இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். இது பியூர்லி ஃபார் புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் நேஷனல் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஓசிஐ அப்டைன் பிஃபோர் 4/3/2021 அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். மைனாரிட்டி தெலுங்கு, கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்ஆர்ஐ கோட்டா இன் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் பிஏஎம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஐ, ஃபாரின் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ஆர்ஐ கோட்டா இன் வெட்டனரி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ரிசர்வேஷன் படி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹500 அவங்க நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1000. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுங்கிறது ஒன்லி ஃபார் புதுச்சேரி யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதாவது புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி ₹1000 பே பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா அதர் ஸ்டே இது பார்த்தீங்கன்னா ₹2000. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் ₹2000 தான் இங்கே. ஸோ என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், எஃப்என், ஓசிஐ, செல்ஃப் சப்போர்ட்டிங் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹5000 அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ் இன்னைக்கு 28/7/2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய கடைசி நாள் 6 ஆகஸ்ட் 2024. ஒன்று மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கட்டாயமாக அப்ளிகேஷனை நீங்கள் போட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இப்போ இல்லை நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது. அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸை வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ இல்லை எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபீ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் தே என்டர் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரேங்க் against the NEET rank based on NEET 2024 re-revised scorecard published on 26
ஜூலை 2024. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்டிஏ வந்துட்டு ரீரிவைஸ் ரிசல்ட் வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் அவங்க வந்து இதை பண்ண சொல்லி இந்த இதை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்து எல்லாருமே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரேங்க் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்டிஏ ரிலீஸ் பண்ணதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரிசல்ட் படி 720 out of 70 வந்து மாறி இருக்குது. 17 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் பாசிங் ஸ்கோர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து இந்த என்டிஏ வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதன்படி அவங்க வந்து அந்த ஆல் இண்டியா ரேங்கை தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது போடணும். அதாவது இந்த ரீரிவைஸ்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுபடி தான் நீங்கள் போடணும். ஃபர்தர் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் த ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி, அதாவது மண்ணின் மைந்தர்கள் தான் நாங்கள், புதுச்சேரி ரெசிடென்ஸ் ஆஃப் புதுச்சேரி அப்படின்றவங்க வந்து என்னெல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு டேட் எப்படி இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட்ஸோட டேட் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்தர் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ரெசிடென்சி ஆஃப் புதுச்சேரி ஆர் அட்வைஸ் டு அப்லோட் த ஃபாலோயிங் ரெனியூடு சர்டிஃபிகேட்ஸ் டேட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/2023 ஆஸ் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். புதுச்சேரி ரெசிடென்ஸ் ஸ்டூடெண்ட் வந்துருக்கு, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க வாங்கணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் வந்து சப்மிஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அப்டைன் இன் ஃபார்மேட் அப்ளிகபிள் டு சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வில் நாட் பி என்ட்ரைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற ஃபார்மேட்டில் கொடுத்துருங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரும்போது ஃப்ரீடம் ஃபைட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஷ்யூட் பை ஃப்ரீடம் ஃபைட்டர் செல்லேருந்து வந்துருக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டினா அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு should be issued by Director of Health and Family Welfare Services after physical examination. அவங்க physical examination பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனிக் வெல்ஃபேர்லேருந்து வாங்கியிருக்கணும். மெட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து எம்எஸ்பி. ஸோ ரீஜனல் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் காரைக்கால், மாஹே, யானமுக்கு ரீஜனல் ரிசர்வேஷன் உண்டு. ஸோ அதுவும் ஆஸ் அப்ளிகபிள் அங்கங்கே கரெக்டாக அந்தந்த இதில் நீங்கள் வாங்கியிருக்கணும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா சர்டிஃபிகேட் வந்துட்டு டிசி அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லைனா சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட். இதை பார்த்துக்கோங்க. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிசி அப்படின்னா சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்ட் ஸ்டேட்டிங் தட் மதர் டங் வந்து ஆஸ் தெலுங்கு ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட். இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் ஷுட் பி இஷ்யூட் பை த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட் and countersigned by the CEO RA for continuous study in government school. So government school கோட்டாக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 12 முடிக்கும் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2024 இந்த டேட்டை வச்சு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. சர்டிஃபிகேட்லாம் அவங்க சொல்கிற டேட்டு கரெக்டாக அப்ளிகபிளாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. கரெக்டாக அப்ளிகபிள் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க. நோட்: candidates should take due care while filling in their details in online application. Candidates should verify that all the details are correct and complete before submitting the application. Applications once submitted cannot be edited further except for choice preferences அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தயவுசெய்து அப்ளிகேஷன் போடும்போது பக்காவாக நீட்டாக எல்லாம் அழகாக போடுங்க. எந்த இன்ஃபர்மேஷனுமே ஜென்யூனாக கேர்ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ரெஃபர் த யூஜி நீட் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் பப்ளிஷ்ட் இன் சென்டாக் வெப்சைட். ஸோ இதில் தான் நம்ம வந்து சென்டாக் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரோச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து 27 ஜூலையே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அகாடமிக் இயர் 24-25க்கு வந்துட்டு இது ப்ரோச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஜென்ரலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்னலாம் நீங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு, எப்படி மோட் ஆஃப் அப்ளிகேஷன், எப்படி பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி, மெரிட் லிஸ்ட்டு, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், ஸோ ஃபீ ஸ்ட்ரக்சர், டியூஷன் ஃபீ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், சீட் மேட்ரிக்ஸ், ஸோ இது மாதிரி. அது இல்லாமல் வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசானல் ரிசர்வேஷன் பற்றின இது நேஷ்னாலிட்டி க்ரைட்டீரியா, ரெசிடென்ட் க்ரைட்டீரியா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து இந்த ப்ரோச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோச்சர் நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் ஃபுல்லுமே வாசித்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ எல்லாமே இதன்படி ரெடி பண்ணிக்கோங்க. அவங்க கேட்கக்கூடிய என்னென்னலாம் வேணும் அப்படின்ற அவங்க கேட்குறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் எல்லாமே அவங்க வந்து இந்த ப்ரோச்சரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ சார்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால், எப்படி ஃப்ரீ எக்ஸிட் எப்போ எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லுமே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் தான் நம்ம வந்து மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோச்சர் ஃபுல்லுமே நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். அது இல்லாமல் அப்ளிகேஷனை வந்து பக்காவாக கரெக்டாக போட்டுடுங்க.
இது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதாகட்டும், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதுலேயே அவங்க ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்க, எங்கே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், அதுக்கான மாடல் என்ன, எந்த இடத்துல போய் வாங்கணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இந்த ப்ரோச்சரில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் போய் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்க, நான் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.